வணக்கங்க. 2 வரப்போகுதுங்க. ஸோ நம்மளுக்கு அடுத்த ஃபினான்ஷியல் இயர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டாவெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், கான்ஃபிக் பண்ணணும். அதுல முக்கியமான ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்குதுங்க. அந்த கான்ஃபிகரேஷன பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேங்க. அந்த கான்ஃபிகரேஷன் இல்லாம நம்ம அடுத்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஃபினான்ஷியல் இயர்க்கு நம்ம டேட்டாவ கொண்டு போக முடியாது. ஸோ அது என்ன கான்ஃபிகரேஷன் அப்படின்னா, நம்மளுடைய வவுச்சர் டைப் நம்பரிங் மெத்தட் கான்ஃபிகரேஷன் தானுங்க. அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ட்ரிக்ஸுங்க. அதை எப்படி நம்ம வந்து கான்ஃபிக் பண்றது, ஸோ அதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணாம உங்களுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் எல்லாம் மாறாம அடுத்த ஃபினான்ஷியல் கொண்டு போறது அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, கேட்வே ஆஃப் டேலியில் இருக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் கரண்ட் ஃபினான்ஷியல் இயருங்க 2025-26 டேட்டாஸ் எல்லாமே நம்ம வச்சிருப்போங்க. இப்போ அதை டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ண போறது கிடையாது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய க்ளோசிங் பேலன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. அதுவும் இல்லாம நம்மளுடைய ஆர்டர்ஸ், பர்ச்சேஸ் ஆர்டர், சேல் ஆர்டரோட க்ளோஸ் ஆகாம இருக்குங்க. அந்த ஆர்டர் லிங்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஃபினான்ஷியல் நம்ம வந்து வச்சு அதை க்ளோஸ் பண்ணுவோம். ஆர்டர் பெண்டிங் ஆர்டர் எல்லாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ப்ளிட் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணுவோம். அப்போ இப்படியே வந்து அடுத்த வருஷத்துக்கு நம்ம வந்து டேட்டாவை வந்து எப்படி நம்ம கண்டினியூ பண்றது அப்படின்னா ஈஸிங்க. நம்ம கேட்வே ஆஃப் டேலியில் இருந்துட்டு ஆல்ட் F2 அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கொடுத்துட்டு சேஞ்ச் பீரியட் கொடுத்துட்டு இங்க வந்து ஃப்ரம் டேட் வந்து பாத்தீங்கன்னா 1/4/2025 பதிலாக 1/4/2026, 31/3 வந்து 31/3/2026 பதிலாக 31/3/2027 மட்டும் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா போதுங்க, உங்களுக்கு ஃபினான்ஷியல் இயர் மாறிடுங்க. இங்க பாருங்க கரண்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 1 ஏப்ரல் 2026ங்க. சப்போ ஏப்ரல் மாசத்துக்கு என்ன ஆயிக்கும் அப்படின்னா உங்களுக்கு மாறிடுங்க. அப்போ நீங்க அடுத்தது என்ட்ரி வைக்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னா டேலி வந்து ஏப்ரல் மாசத்துக்கு உண்டான என்ட்ரிஸ் எல்லாமே வந்து அலோவ் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடுத்த ஃபினான்ஷியல் போன ஃபினான்ஷியலோட அதாவது 25-26 ஃபினான்ஷியலோட நீங்க ரிப்போர்ட் பார்க்கணும், என்ட்ரிஸ் ஏதாவது நீங்க மாத்தணும், பழைய என்ட்ரிஸ் போடணும்னா கூட நீங்க திருப்பி கேட்வே ஆஃப் டேலியில் வந்துட்டு ஆல்ட் F2 கொடுத்துட்டு 2025 மறுபடியும் 2026 31/3/2026 ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல இருக்கக்கூடிய டேட்டாஸை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்துக்கலாங்க. இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு டேட்டா ஸ்பிட் பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அப்போ இது நம்ம பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம பண்ண போறது முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்பரிங் மெத்தட் கான்ஃபிகரேஷனுங்க. ஸோ அதை எப்படி பண்றது அப்படிங்கிறதையும் பாத்திரலாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 2-3 வவுச்சர் டைப் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போ ஒரு சேல் என்ட்ரி தான் முக்கியமான நம்ம வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிக் பண்ண வேண்டிய ஒரு வவுச்சர் டைப்புங்க. அதான் சேல் என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வவுச்சருக்குள்ள போறேன். இப்போ இது பாத்தீங்கன்னா கேஷ் சேல்ஸ் அப்படின்னு இருக்குது. இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், இல்ல வந்து ஒரு பர்டிகுலர் சீரியஸ் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்குங்க. அதை வந்து என்னன்னா அடுத்த ஃபினான்ஷியலுக்கு போகும்போது கண்டிப்பா மாத்தணுங்க. ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ்லயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேல்ஸ் வவுச்சர் டைப் நிறைய வச்சிருப்போம். அதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம சீரியஸ் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்குங்க. இதை வந்து எப்படி கான்ஃபிக் பண்றது அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலியில் இருந்துட்டுங்க நம்ம என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போயாச்சுங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ங்கிற ஆப்ஷனுக்குள்ள இருக்குங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு உங்களுக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும் ஆல்ட் F2 கொடுத்தீங்கன்னா பீரியட் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட் ஃபுல்லா வரும். நான் என்ன பண்றேன்னா இங்க கரண்ட் ஃபினான்ஷியல் மட்டும் கொடுத்துக்கிறேன், 25-26 மட்டும் கொடுத்துட்டு நான் என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஒரு வவுச்சர் டைப் கான்ஃபிக் பண்ணலாங்க. ஸோ இப்போ கேஷ் சேல்ஸ் இருக்குது, இதுக்குள்ள போய் நான் கான்ஃபிக் பண்ண போறேன். இப்போ இங்க கேஷ் சேல்ஸ்க்குள்ள ஆல்ரெடி என்ட்ரி இல்ல, நான் ஃப்ரெஷ்ஷா கான்ஃபிக் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் கண்ட்ரோல் என்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கலாங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கான்ஃபிக் பண்றீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த வவுச்சர் டைப்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், இங்க மெத்தட் ஆஃப் வவுச்சர் நம்பரிங் இருக்கு இல்லைங்களா, இது ஆட்டோமேட்டிக் இருக்கு. நீங்க ஆட்டோமேட்டிக் மேனுவல் லோவர் கொடுத்துக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்னு கொடுத்துக்கலாம், மல்டி யூசர் ஆகட்டும், அந்த மாதிரி நீங்க எதை வேணா கான்ஃபிக் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி நம்பரிங் பிஹேவியர் அந்த இன்செர்ட் அண்ட் டிலெக்ஷன் சொல்லி இருக்கிற ஆப்ஷன்லயும் நீங்க நம்பரிங் பிஹேவியர்ல வந்து ரீ நம்பர் கொடுக்கலாங்க, இல்ல ரீட்டன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர் கொடுத்துக்கலாங்க. இப்போ ரீ நம்பரிங்னா உங்களுக்கு நீங்க என்ட்ரி டிலெக்ட் பண்ணீங்கன்னா அடுத்த வவுச்சர் என்ன ஆகும்னா ஜம்ப் ஆகி உங்களுக்கு வந்துருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 5, 6, 7 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க 6ஆம் நம்பர் டிலீட் பண்ணிட்டீங்கன்னா 7 இருக்கிறது உங்களுக்கு 6 வந்துருங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து கீழ் இருக்கிற நம்பர்லாம் முன்னாடி ஜம்ப் ஆகுங்க. ரீட்டன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர்னா நீங்க 6ங்கிறத நீங்க டிலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட கீழ் இருக்கிற 7, 8, 9ங்கிற நம்பர் சீரிஸ் வந்து மாறாதுங்க, அது அப்படியே தான் இருக்குங்க. இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அந்த 6ங்கிற அந்த இன்வாய்ஸ் நம்பர் டிலீட் பண்ணிருப்பீங்க, அதை வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த ஆப்ஷன் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கான்ஃபிக் பண்ணிக்கிறீங்க, புது வவுச்சர் டைப்ல கான்ஃபிக் பண்ணிக்கிறீங்கன்னா இதுல நீங்க எதுல வேணா கொடுத்து உங்களுடைய கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாங்க. ரெண்டாவது வந்து முக்கியமான ஒரு ஆப்ஷன் இதுல பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா செட் அண்ட் ஆல்டர் அடிஷனல் நம்பரிங் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இதுல மேஜரான ஒரு ஆப்ஷனுங்க நம்பரிங் மெத்தட்ல. இந்த ஆப்ஷனுக்கு வந்து நோல் இருக்கும். இப்போ நம்ம எஸ் கொடுத்துக்கிறோங்க. கொடுத்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ற வவுச்சர்ல வந்து நம்பர் வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகணுங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்பர் 1. ஸோ வித் ஆஃப் நியூமரிக் பார்ட் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா 0 இருக்குது. இதுல வந்து நீங்க எத்தனை நியூமரிக் கொடுக்கிறீங்களோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3 கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 1க்கு முன்னாடி 00 சேர்ந்து வந்து 001 அப்படின்னு வருங்க. நீங்க 2 கொடுத்தீங்கன்னா
உங்களுக்கு 01 அப்படின்னு வருங்க. இல்ல 4ன்னு கொடுத்தீங்கன்னா 0001 அதாவது 3 ஜீரோ சேர்ந்து வருங்க. இப்ப நான் 3 கொடுத்துக்கிறேன். அடுத்தது முக்கியமான ஆப்ஷன் ப்ரிஃபில் வித் 0 அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நோ இருக்கு, நீங்க மறக்காம எஸ் பண்ணிக்கணுங்க. ஏன் அப்படின்னா வித் ஆஃப் நியூமரிக் பார்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 3 கொடுத்துட்டீங்க, நோ கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல 00க்கு பதிலாக கேப் ஆயிருக்கும், அதாவது ஸ்பேஸ் வந்துரும். அந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி ரிப்போர்ட், இன்வாய்ஸ், இவே பில்லுங்க, இந்த மாதிரி எல்லா பக்கமுமே ரிப்போர்ட்ல வந்து பிரச்சனை வருங்க. அதனால மறக்காம ப்ரீஃபில் வித் 0 எஸ் கொடுத்துக்கணுங்க. அடுத்தது ரீஸ்டார்ட் நம்பரிங் வந்து நான் 1/4/26 கொடுத்துட்டு ஸ்டார்டிங் நம்பர் 1 கொடுத்துக்கிறேன். பீரியட் வந்து நான் இயர்லி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிற டீடைல் கேக்குது. ஸோ அதுலயும் நான் 1/4/2026 கொடுத்துக்கிறேன். ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிற போது எப்படி அப்படின்னா உங்களுக்கு கேஷ் சேல்ஸ் இருக்குதுங்க. இந்த வவுச்சருக்கு வந்து நம்ம பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஷார்ட்டா ஒரு நேம் கொடுக்க போறேங்க. ஸோ அதாவது முன்னாடி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகணும், அந்த ஒண்ணுக்கு ஒன்னா நம்ம ஒன்னுன்னு ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு முன்னாடி என்ன வரணும். அப்போ நான் கேஷ் சேல்ஸ் ஷார்ட்டா வந்து சிஎஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேங்க. CS/001 அப்படின்னு வந்துடணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சஃபிக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது வந்து 1/4/26 எப்படி வரணும்னா ஸ்லாஷ் வந்துட்டு 26-27. ஸோ அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துட்டோம்னா இப்போ நம்பர் எப்படி வரும் அப்படின்னா CS/001/26-27 இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நம்பரிங் வந்து பாத்தீங்கன்னா வந்துருங்க. பக்காவா வந்து நம்ம இந்த வவுச்சர் நம்பரை பார்த்தோன்னே இது என்ன சேல்ஸ், கேஷா கிரெடிட்டா அப்படிங்கிற அந்த வவுச்சர் டைப் வைஸா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்பிளிட் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ இப்போ என்ன பண்றேன்னா கண்ட்ரோல் A கொடுத்து நான் சேவ் பண்றேன். இந்த இடத்துல வந்து ஷோ அன்யூஸ்டு வவுச்சர் நம்பர்ஸ் இன் டிரான்சாக்ஷன் ஃபார் ரிட்டன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர் பிஹேவியர் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆப்ஷனும் மறக்காம நீங்க எஸ் கொடுத்துட்டீங்கன்னா இங்க என்ன ஆகும்னா ரிட்டன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர் இன்கேஸ் கொடுத்துருந்தீங்க, நம்பரிங் பிஹேவியர் கொடுத்துருந்தீங்கன்னா வவுச்சர் நம்பர் டிலெக்ட் ஆச்சுன்னா கூட நம்ம அதை வந்து என்னன்னா வவுச்சர் போடும்போது அதான் அன்யூஸ்டு வவுச்சர் நம்பர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, அந்த ஆப்ஷன்ல போய் நம்ம வந்து அதை திருப்பி எடுத்து அதே வவுச்சர் நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி வச்சுக்கலாங்க. இல்ல அப்படின்னா நம்ம இந்த நோ கொடுத்துட்டோம்னா அதை திருப்பி எடுக்க முடியாதுங்க. இப்போ நான் இங்க கண்ட்ரோல் A கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்றேன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் சேல்ஸ் இருக்குது. ஸோ இந்த கிரெடிட் சேல்ஸ்க்கு கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறேன். கண்ட்ரோல் என்டர் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து செட் அண்ட் ஆல்டர் அடிஷனல் நம்பரிங் டீடைல்ஸ் வந்து எஸ் கொடுத்துக்கிறேன். நோ இருக்கு, எஸ் கொடுத்துட்டு இதுவும் ஃபர்ஸ்ட் டைம் கான்ஃபிகரேஷன். ஸோ முன்னாடி மாதிரி நான் 3 கொடுத்துட்டு ப்ரிஃபில் வித் 0 எஸ் கொடுத்துக்கிறேன். 1/4/26 கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் நம்பர் எல்லாமே வந்துருச்சு, 1 கொடுத்தாச்சு. ஸோ இது 1/4/26. ஸோ அப்போ இங்க ப்ரிஃபிக்ஸ் கேட்குதுங்க. இங்க நீங்க ப்ரிஃபிக்ஸ் என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி கொடுத்த ப்ரிஃபிக்ஸ் கொடுக்க கூடாது. ஸோ கேஷ் சேல்ஸ்க்கு சிஎஸ்ன்னு கொடுத்தோம், இது வந்து கிரெடிட் சேல்ஸ்க்கு வந்து சிஆர் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஏதாவது ஒரு வித்தியாசமா ஒரு ப்ரிஃபிக்ஸ் தான் கொடுக்கணும். ஸ்லாஷ் நம்ம முன்னாடி இதை கொடுத்துக்கிறோம். ஸ்லாஷ் கொடுத்துட்டு உங்களுக்கு என்டர் என்டர் சஃபிக்ஸை வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே கொடுத்துக்கலாம். 1/4/26/26-27 இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னா உங்களுக்கு இந்த சிஆர் அப்படிங்கிறது கிரெடிட் சேல்ஸ், சிஎஸ்ன்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது வந்து கேஷ் சேல்ஸ் அப்படிங்கிறது ஈஸியா நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ இதையும் நான் கண்ட்ரோலே கொடுத்துக்கிறேன். இங்க ஷோ அன்யூஸ்டு வவுச்சர் நம்பர்ஸ்ல வந்து எஸ் கொடுத்துக்கிறேங்க. ஏன்னா நம்ம இது வந்து ரிட்டன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர் கொடுத்துருக்கோம், அதனால எஸ் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னா நம்ம கண்ட்ரோலே கொடுத்து நம்ம சேவ் பண்றோம். ஸோ அடுத்தது கிரெடிட் நோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பண்ற மாதிரி இருந்தா இதையும் நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா வவுச்சர் டைப்புக்கும் நம்ம பண்ணலாம். மோஸ்ட் நம்ம பண்ணக்கூடியது இந்த மாதிரி சேல்ஸ் கிரெடிட் நோட், டெபிட் நோட்டுக்கு தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிரெடிட் நோட்டுக்கு நான் பண்றேன். ஸோ அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் இருக்குது. இதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம், புதுசா இருந்தா நம்பர் ரிட்டன் ஒரிஜினல் நம்பர் இது வேணா கொடுத்துக்கலாம். நான் ரிட்டன் ஒரிஜினல் நம்பர் பெட்டரா இருக்கிறதுனால நான் அதை கொடுத்துக்கிறேங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா செட் அண்ட் ஆல்டர் சேம் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கான்ஃபிக் ஆயிருக்குதுங்க. ஸோ அப்போ 1/4/2025 ஒன்னு இருக்குது. ஸோ அப்போ என்ட்ரி ஆல்ரெடி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா டேட்டாவை ஸ்பிட் பண்ணல, அப்போ ஆல்ரெடி இருக்கிற வவுச்சர் டைப்ல அப்படியே கண்டினியூ பண்ண போறோம், டேட்டால கண்டினியூ பண்ண போறோம். ஆல்ரெடி வவுச்சர் டைப்ல என்ட்ரி வச்சிருப்போம். அப்போ அந்த நம்பரிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம் இல்லைங்களா. அப்போ அந்த இடத்துல என்ன கொடுத்துருப்போம்னா ஸ்டார்டிங் நம்பரிங் எல்லாம் வந்து 1. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த 0 இல்ல ப்ரிஃபில் வித் 0ங்கிற ஆப்ஷன்ல வந்து நோ கொடுத்து வச்சிருந்தோம்னாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா போன வருஷம் யூஸ் பண்ணியிருந்தோம்னா இந்த நம்பரிங்கை வந்து யூஸ் பண்ணியிருந்தோம்னா நம்ம வந்து இதெல்லாம் இது மாத்தக்கூடாதுங்க. அதாவது மேல இருக்கிற இந்த 3 ஆப்ஷனையும் மாத்தக்கூடாதுங்க. அப்ப நம்ம மாத்த வேண்டிய இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா ரீஸ்டார்ட் நம்பரிங்ல வந்து 1/4/26. அப்ப அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் நம்பர் நீங்க 1 கொடுத்துக்கலாங்க. ப்ரிஃபிக்ஸ்ல வேணா உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க அந்த ப்ரிஃபிக்ஸை வந்து ஆல்ரெடி இருந்துச்சுன்னா நீங்க வந்து மாத்தி கொடுத்துக்கலாங்க. இல்லைனாலும் நீங்க புதுசா கொடுக்குற மாதிரி இருந்தா 1/4/26 இருந்துட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகணுமோ அதை நீங்க கொடுத்துக்கலாங்க. இப்ப நான் 1/4/26 இருந்துட்டு சிஎன் கிரெடிட் நோட்டுக்கு வந்து சிஎன் ஸ்டார்ட் ஆகணும், ஸ்லாஷ் கொடுத்துட்டேன். ஸோ அப்ளிகபிள் ஃப்ரம் வந்து 1/4/26/26-27. ஸோ என்டர் கொடுத்துட்டோம்னா இன்னி ஸ்டார்ட் ஆகிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1 2 3 வந்து வந்திருக்குங்க. இப்போ நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுறது என்ன ஆகும்னா உங்களுக்கு CN/1 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இது நான் மாத்தல, இது வந்து ப்ரிஃபிக்ஸ் முன்னாடி இருந்ததுனால நான் மாத்தல. இப்போ 1/26-27 ஸ்டார்ட் ஆகும். ஸோ கண்ட்ரோலே கொடுத்து இதை சேவ் பண்ணிட்டேங்க. அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன், ஸோ ஜிஎஸ்டி சேல்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இது உள்ள போய் உங்களுக்கு என்டர் கொடுத்து உள்ள போறேன். ஸோ Alt F2 கொடுத்துட்டு நான் உள்ள போய் காமிக்கிறேங்க. இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா
ஸோ உங்களுக்கு பாருங்க ஜிஎஸ்டி 001 25 26. ஸோ இந்த மாதிரி நிறைய என்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கிறோம். இது டிஸ்டர்ப் ஆகாம இந்த என்ட்ரிலே வைக்க போற கண்ட்ரோல் என்டர். ஸோ உங்களுக்கு இங்க வந்து நான் என்ன பண்ண மாட்டேன்னா இது எதுவுமே மாற்ற மாட்டேன். இது ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆட்டோமேட்டிக் மேலே உள்ள ஒரு என்ன வேணுமோ நம்ம மாற்றலாம். இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் என்ட்ரி வச்சிருக்கிறோம். ஸோ என்டர் கொடுத்துட்டு இங்க இருக்கிற எதையுமே நம்ம மாற்றக்கூடாதுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல இப்போ இந்த ஸோ அன்யூஸ்டு வவுச்சர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆயிருச்சு. ஏன் அப்படின்னா அது இந்த இடத்துல ரீட்டன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நம்பர் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இது எடுத்துட்டு வரும். ஆட்டோமேட்டிக் நம்பரோ இல்லை ஆட்டோமேட்டிக் மேலே உள்ள ஒரு ரேட் கொடுத்தாவோ இந்த ஆப்ஷன் வராதுங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல நான் முக்கியமான இந்த ஆப்ஷன் செட் ஆல்டர் அடிஷனல் நம்பரிங் டீட்டெயில்ஸை வந்து எஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறது கிடையாதுன்னா மாற்ற போறது கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன் வந்து ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா நீங்க அடுத்த ஃபினான்ஷியருக்கு மாத்தாதீங்க. அடுத்த ஃபினான்ஷியருக்கு நீங்க மாற்ற வேண்டியது யூஸ் பண்ண வவுச்சர் டைப்ல நம்பரிங் மெத்தட் செட் பண்றீங்கன்னா நீங்க மாற்ற வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா இங்க ரீஸ்டார்ட் நம்பரிங்ல டேட் மட்டும் தானுங்க 1/4/26. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு இயர்லயே கொடுத்துட்டு ஸோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா 1/4/26. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டினா நீங்க ஜிஎஸ்டி இதே கொடுத்துக்கலாங்க. ஸ்லாஷ் இது ஜிஎஸ்டி கொடுத்துட்டு ப்ரிஃபிக்ஸ் கொடுத்துட்டு சஃபிக்ஸ்ல மட்டும் நீங்க என்ன பண்ணணும்னா 1/4/26/25/26க்கு பதிலாக 26/27 அப்படிங்கிறத நீங்க கொடுத்துக்கணும். இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடை வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிக் பண்ணணுங்க. இப்படி கான்ஃபிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த எஃபெக்டும் ஆகாது. ஸோ ஃபியூச்சர்ல வரதும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டா வந்துருங்க. ஸோ இப்போ கண்ட்ரோலே கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இங்க இருக்க எதுலையுமே நான் ஆல்டர் பண்ண போறது கிடையாதுங்க. கண்ட்ரோலே கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். இதே மாதிரி உங்களுடைய எந்த வவுச்சர் டைப் நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கனாலும் நீங்க மாத்திக்கலாங்க. அப்படி இல்லை நான் எல்லாத்துக்கும் நான் மாத்தணுமானா நீங்க உங்க மற்ற வவுச்சர் டைப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ப்ரிஃபிக்ஸ் சர்வீஸ் கொடுக்காம 1 2 3 இருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா? அதை வந்து நீங்க மாத்தணுமா அப்படின்னா வேண்டியது இல்லைங்க. நீங்க அப்படியே நீங்க கொடுத்தீங்கன்னா திருப்பி அடுத்த ஃபினான்ஷியல் இருக்கு 1ல இருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருங்க. அதுவே வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி ப்ரிஃபிக்ஸ் சர்வீஸ் கொடுத்து முக்கியமா நம்ம மாத்துறோம் அப்படின்னா மட்டும் நம்ம மாத்திக்கலாங்க. இது எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு 3 4 வவுச்சர் டைப் பண்ணேன். உங்களுக்கு எல்லா வவுச்சர் டைப் வேணும்னா நீங்க எல்லா வவுச்சர் டைப்புக்கு தாராளமா இதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆல்ட் F2 கேட் ஆஃப் டேலிக்கு வந்துட்டுங்க. ஆல்ட் F2 கொடுத்துட்டு 25 26 இருக்கு. இப்போ நான் ஒரு வவுச்சர் ஓப்பன் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு பாருங்க ஜிஎஸ்டி சேல்ஸ் 14 நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 14 நம்பர்ல இருந்து வருதுங்க. 25 26 வருது. இப்போ நான் அடுத்த ஃபினான்ஷியலுக்கு இதை நான் மாத்தணும் கொண்டு போறேன் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஏப்ரல் 1 நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் முன்னாடியே பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஆல்ட் F2 மட்டும் கொடுத்து 1/4/26 31/3/2027 இதை மட்டும் நீங்க மாத்திட்டு என்டர் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதுங்க. உங்களுக்கு நியூ ஃபினான்ஷியல் இருக்கு டேலி வந்து ரெடி ஆயிருங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் எதுவுமே உங்களுக்கு ஸ்டாக் எதுவுமே மாறாதுங்க. அப்படியே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஃபினான்ஷியல் இருக்கு கண்டினியூ ஆயிரும். இப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வவுச்சருக்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் நீங்க டேட் கொடுத்தீங்கன்னா போதும் அதுவே மாறிடுச்சு பாருங்க. GST/001 26/27 வந்துருச்சு. ஸோ இப்போ நான் திருப்பி சேல்ஸ்க்கு போறேன். இப்போ நான் ஒரு கேஷ் சேல்ஸ் போடுறேன் அப்படின்னாலும் அதுவே வந்து CS 001 26/27 இது ஆட்டோமேட்டிக் இருக்கிறனால உங்களுக்கு நம்பர் வந்து இங்க வந்து கர்சர் நிக்கலீங்க. ஸோ இப்போ கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னீங்கனாலும் அது வந்து பாத்தீங்கன்னா நீட்டா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் 26 அடுத்த ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துருங்க. ஸோ இப்போ திருப்பி நீங்க என்ன பண்ணணும் என்னன்னா நான் ப்ரீவியஸ் இயர்ல வந்து என்ட்ரிஸ் இருக்குது அதை நான் போய் பார்க்கணும் இல்லை ரிப்போர்ட் பார்க்கணும் இல்லை ப்ரீவியஸ் என்ட்ரி மிஸ் ஆயிருச்சு அதை நான் என்ட்ரி பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்னா திருப்பி கேட்வே ஆஃப் டேலில ஆல்ட் F2 சேஞ்ச் பீரியடுங்க 1/4/25 31/3/2026 கொடுத்துட்டு இப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க ரிப்போர்ட் பாக்குற மாதிரி இருந்தா எல்லா ரிப்போர்ட்டும் பாத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு நீங்க பழைய என்ட்ரிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துருங்க. இப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்குள்ள போய் பாக்குற மாதிரி இருந்தாலும் எதா இருந்தாலும் நீங்க பாத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்க அந்த ஃபினான்ஷியலை மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு 26 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எதுவுமே வராதுங்க. ஏன்னா என்ட்ரி எதுவும் இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் வர்றது மட்டும் தான் உங்களுக்கு வருங்க. டிரான்சாக்ஷன்லாம் எதுவுமே வந்து வராது. ஸோ அடுத்தடுத்து நீங்க டிரான்சாக்ஷன் வைக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த என்ட்ரிஸ் எல்லாம் அப்டேட் ஆயிட்டே இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிக்கா நம்மளுடைய டேலியில இந்த கான்ஃபிகரேஷனை பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த டேலியை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி கண்டினியூ பண்றது மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் பண்ணாம கண்டினியூ பண்றது மூலமா இந்த ஓப்பனிங் பேலன்ஸ்ல எதுவும் உங்களுக்கு இஷ்யூ வராது. இதுக்கப்புறம் நீங்க அக்கௌண்ட்ஸ் ஃபைனல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம டேட்டாவை ஸ்பிளிட் பண்ணிக்கலாங்க. இல்ல நான் டேட்டாவை ஸ்பிளிட் பண்றதுனாலும் உங்களுக்கு டேட்டாவை ஸ்பிளிட் பண்ணாதான் உங்களுக்கு கரெக்டா வரும் அப்படின்னா நீங்க டேட்டாவை ஸ்பிளிட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பேசிக் கான்ஃபிகரேஷனை ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணி வச்சுக்கலாங்க. இது மாதிரி நான் என்ன பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு 2 வரதுனால அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்ல கொடுத்துட்டு இருப்போம். மறக்காம நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா யூடியூப் சேனல்ல வர எல்லா வீடியோ பாருங்க. தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருங்க. அது மட்டும் இல்லைங்க வெறும் 49 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா பவர் BI அப்படிங்கிற எக்ஸல் டூல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கோம். 99 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா டேலியோட பேசிக் கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோங்க. அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேங்க. நீங்க வந்து அதை லாகின் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து நீங்க ஒண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா டேலி அந்த எக்ஸல் ஷீட்ல இருக்கிற பவர் BI வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மூலமா கத்துக்கோங்க. Thanks for watching.